டாக்டர், போன எபிசோடில் நம்ம வந்து அரசால் அனுமதிக்கப்பட்ட இந்த போதை வஸ்துக்கள், போதைப் பொருட்களை பற்றி நம்ம பார்த்தோம். அதாவது ஆல்கஹால், மது மற்றும் சிகரெட். அது இல்லாமல் அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள்லாம் என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் கிடைச்சிட்டு இருக்கு மக்களுக்கு? லைக் காமன்லி இந்தியாவில் வந்து இப்போ நார்தன் சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓபியாய்ட்ஸ், அதாவது ஹெராயின், அப்புறம் வந்து சிந்தட்டிக் ஓபியாய்ட்ஸ்னோ லைக் சில மிக்சஸ் ஆர் அவைலபிள் இன் நார்தன் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. அதுக்கு பிறகு கொஞ்சம் சவுத் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா ஆக்சுவல் இந்த ஹெராயின் இதோட யூஸ் எல்லாம் வந்து ரிலேட்டிவ்லி கம்மி. பட் வந்து அதர் ஃபார்ம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சென்ட்ரல் இந்தியாலாம் வந்தீங்கன்னா கெனாபிஸ் வந்து ரொம்ப காமன். அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் சவுத் இதெல்லாம் கொஞ்சம் ரிச் சிட்டிஸ் எல்லாம் வந்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்டிமுலன்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கொக்கைன், மெத்தாம்ஃபிட்டமின் இதோட யூசஸ் எல்லாம் இஸ் ரிலேட்டிவ்லி காமன். நீங்கள் அப்பப்போ ஸ்பொராடிக்காக வந்து நியூஸ் ஆர்டிகிள்ஸில் வந்து பார்ப்பீங்க. ஸோ இந்த ப்ரொஃபைல் ஆஃப் ட்ரக்ஸ், அதாவது மனிதர்கள் எந்த விதமான சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணுறாங்க, டிபெண்ட்ஸ் ஆன் தேர் ஆக்குபேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொக்கைன், மெத்தாம்ஃபிட்டமின் எல்லாம் ஹை ஏர்னிங் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இடைவிடாமல் ஆக்டிவாக இருக்கணும், நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம், அந்த மாதிரி பீப்புள் வந்து தே மெயின்லி ப்ரிஃபர் ஸ்டிமுலன்ட்ஸ். இப்போ கடுமையான உடல் உழைப்பு, ரொம்ப ஹாட் லைக் டெம்பரேச்சர்ஸில் வேலை செய்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இந்த பஞ்சாப், ராஜஸ்தான் அந்த பெல்ட்டில் வந்து ஓபியாய்ட்ஸ் வந்து ரொம்ப காமன். ஸோ அவங்க ப்ரொஃபைல் ஆஃப் ஒர்க், அவங்களோட தேவைகள், அதுக்கேற்ற மாதிரி பீப்புள் அப்யூஸ் சப்ஸ்டன்சஸ். டாக்டர், இன்னைக்கு இந்த இளம் வயதினர் ஸ்கூல் காலேஜில் இருக்கிறவங்களே வந்து நிறைய சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு வருது. ஸோ அவங்க என்ன மாதிரியான போதைப் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க? ஸோ அவங்களுக்கு வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் அவைலபிலிட்டி. என்ன கிடைக்குதோ, பிகாஸ் தே ஆர் வெரி யங், தே டோன்ட் நோ த கன்சிக்வன்சஸ், அதாவது இதால் பின்விளைவுகள் வந்து என்ன வரும்ன்ட்டு வந்து அலசி ஆராயாமல் ஜஸ்ட் பியர் ப்ரெஷர்னால குரூப்பாக நம்ம சேர்ந்து பண்ணுறோம், ஸோ ஃப்ரெண்ட் பண்ணால் அப்போ நம்ம பண்ணால் என்ன, இந்த மாதிரியான லைக் புவர் லாஜிக்னால வந்து தே கோ டுவர்ட்ஸ் ட்ரக்ஸ். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் மெயின்லி யூ சி தெம் கம்மிங் வித் cannabis யூஸ் ஃபார் நவ். ஸோ cannabis வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் லைக் ஸ்மோக் அண்ட் தே கம் வித் சம் சீரியஸ் சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ். சிலர் வந்து நான் சொன்ன மாதிரி மனப்பிறழ்வோட வருவாங்க, சைக்கோசிஸ். ஸோ கெனாபிஸோட லைக் டெட்லி சைட் எஃபெக்ட் இஸ் சைக்கோசிஸ். அதாவது வந்து மனப்பிறழ்வு, யாரோ வந்து பேசுறாங்க, ஏதோ குரல் கேட்குது, ஒரு அமானுஷ்யமான உலகத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் அகெயின் கெனாபிஸ் இஸ் வெரி ஈஸிலி யூசபிள். லைக் நோபடி வில் நோ ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா லைக் எப்படி எடுக்கிறாங்க, இட்ஸ் வெரி ஈஸிலி லைக் சர்க்குலேட்டபிள். ஸ்க்ரூட்டினி இஸ் ஆல்சோ வெரி டிஃபிகல்ட். இப்போ ஆல்கஹால் அட்லீஸ்ட் வி கேன் டிடெக்ட் வித் alcohol detector, but cannabis is very difficult to detect in the regular test. You have to sample the body fluids, or you have to take some samples to see cannabis எடுக்கிறாங்களா இல்லையான்ட்டு. ஸோ அதனால they are able to easily abuse it. டாக்டர், இது வந்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் வந்து இந்த சப்ஸ்டன்ஸ் அபியூஸ்க்கு போகிறாங்க அப்படின்னும் போது குடும்பத்தார் வந்து ஆரம்பத்திலே எப்படி தெரிஞ்சுக்கலாம், அவங்க என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? ஸோ சடன் பிஹேவியரல் சேஞ்ச், அதாவது வந்து அவங்களோட செயல்பாடுகளில் மாற்றம், அதிகமாக பணத்தேவை, அப்புறம் வந்து குடும்பத்தினருடன் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கம்மியாகுது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு வார்னிங் சைன் தட் சம்திங் ராங் இஸ் கோயிங் ஆன் இன் த கிட்ஸ் லைஃப். ஸோ நீங்கள் இமீடியட்லி எந்த விதமான லைக் அதாவது தூக்கத்தில் மாற்றம் இருக்குது, உங்கள்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் மாற்றம் இருக்குது, அப்புறம் அகடமிக் பெர்ஃபார்மன்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. So immediately you should notice that okay, something is wrong. So you have to engage in a conversation and see like what can be done to quickly stop this from happening. குடும்பத்தில் உள்ள பெற்றோர்களுக்கு அவங்க பையன் வந்து ஒரு பையனோ பொண்ணோ வந்து ட்ரக் அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு சந்தேகம் வந்ததுன்னா அது எப்படி உறுதிப்படுத்திக்கிறது? So first important thing is not to confront directly, right? You can get the support of psychologist or psychiatrist to actually have a conversation. நீங்கள் டைரெக்டாக போய் வந்து நிறைய குடும்பத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு தடவை கண்டுபிடிச்சா பிடிச்சி அடிக்கிறது அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ், ரைட்? ஸோ இது வந்து இந்த சூழ்நிலையை வந்து இன்னும் மோசமாக்குது. அதாவது ஏற்கனவே அவங்களுக்குள்ளே இருக்கிற ரிஃப்ட் அதிகமாகி, அதாவது நான் வந்து என்னோட இதை காமிக்கிறேன், நான் வந்து அடல்ட் ஆகிட்டேன், நிறைய சில்ட்ரன் வந்து ஓகே நான் அடல்ட் ஆகிட்டேன், நான் வந்து எடுக்க தான் செய்வேன், இது வந்து என்னோட உரிமை, அந்த மாதிரி பேசுகிற சூழ்நிலைகளெல்லாம் இருக்குது. ஸோ டைரக்ட் கன்ஃபரண்டேஷன் பண்ணுறதை விட யூ கேன் சீக் த ஹெல்ப் ஆஃப் ப்ரொஃபஷனல். ஸோ தட் இஸ் a better way to discuss things even when you have suspicion. அதாவது எடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது, இல்லை செயல்களில் மாற்றம் இருக்குன்னா நீங்கள் வந்து உளவியல் ஆலோசகரையோ இல்லை வந்து சைக்காட்ரிஸ்டையோ அணுகுவது வந்து ரொம்ப நல்லது. டாக்டர், இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் ஒரு குடும்பத்தில் இருந்து சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட்டை வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் என்னமெல்லாம் பண்ணலாம், என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க?
ஸோ இப்போ வந்து லைக் கவர்மெண்ட்டே வந்து ஸ்டாப் ட்ரக்ஸ் கேம்பெயின் அந்த மாதிரி அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் எல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நடத்துகிறாங்க. அதுக்கு பிறகு முன்னாடி மாதிரி இப்போ சைக்காலஜிஸ்ட்டை போகக்கூடாது, சைக்காட்ரிஸ்ட்டை போகக்கூடாதுங்கிற சூழ்நிலை வந்து மிக மிக குறைவு, அட்லீஸ்ட் சிட்டிஸில் நான் பார்க்குறது. ஸோ கேஷுவலாக ஏதாவது டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே இப்போல்லாம் பேரண்ட்ஸ் வந்து தே ஆர் வெரி கம்ஃபர்டபுள் டு டேக் டு த ஸ்கூல் சைக்காலஜிஸ்ட் ஆர் டு சைக்காட்ரிஸ்ட். பர்டிகுலர்லி இப்போ வெக்கேஷன் முடிஞ்சு இப்போ ஸ்கூலில் ஆரம்பிக்கும் போது லாட் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து ஓகே லாஸ்ட் இயர் வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான், பட் இப்போ வந்து ஸ்கூல் போகிறதுக்கு விருப்பம் இல்லை வந்து அங்கே போய் யாரோ புல்லி பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கலாம் கேஷுவலாக வந்து பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரனை கூப்பிட்டு வராங்க. ஸோ சூழல் வந்து மாறிட்டு வருது. முன்னாடி மாதிரி லைக் ஸோ சராசரி மனிதர்களே வந்து லைக் முழுமையாக மனநல பிரச்சனை இருந்தால் தான் சைக்காட்ரிஸ்ட்டை போகணும் அப்படின்ட்டு இல்லை. அவங்களுக்கு புரியாத ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதை சார்ந்த தெளிவு பெறதுக்கே டாக்டர்ஸை அணுகிற பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ தட் இஸ் a very good approach. That is a very good improvement I see. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.